Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. சபை, எக்லீசியா. சபையானது எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டது. குறிப்பாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அநேக வசன பகுதிகளை நாம் கவனித்து பார்க்கும்போது, தேவன் தாம் ஸ்தாபிக்க போகிற அந்த சபை அல்லது தமது ஆளுகையாகிய ராஜ்யமாகிய அந்த சபை, உலகம் முழுவதும் பரவி விரிந்து பரவி இருக்கக்கூடிய அந்த சபை எவ்விதமாக இருக்கும், அது உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், இதை தீர்க்க தரிசனமாக சொன்னதை இன்னைக்கு நாம கவனிக்க போகிறோம். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ரொம்ப கவலையா இருக்கு. சபைகள் இன்னைக்கு சரியா இல்லை அப்படின்னு நம்ம கூட சில நேரம் நினைக்கிறோம். நீங்க கூட அப்படி நினைக்கலாம். அப்படியானால் ஒரு சபை எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சபையில் நாம் இருக்கிறோமா? ஒருவேளை எல்லா சபைகளிலுமே பலவிதமான பிரச்சனைகள், பாவங்கள் எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை நோக்கி அவருக்குள் வளருகிற அந்த நோக்கம் சரியா இருக்குமா? உபதேசமாகிய அஸ்திபாரம் சரியா இருக்குமா? கிறிஸ்துவின் சரீரமான சபையினுடைய அடையாளங்கள் அங்கு சரியா இருக்குமா? இதையும் நாம கவனிக்கணும். தொடர்ந்து நாம கவனிப்போம். இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஜீவனுள்ள பரிசுத்தமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உலகளாவிய திருச்சபைக்கு இந்த நற்செய்தியை நான் ஆசீர்வாதமாக அளிக்கிறேன். நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, அருமை கண்மணிகளே, பெற்றோர்களே, இந்த வான்வழி வகுப்புகள் சேட்டலைட் பைபிள் ஸ்கூல் உங்கள் இருதயத்தை தேவ வசனத்தினாலே ஆயத்தம் செய்ய வேண்டும். இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இந்த நாட்களில் பிரபலமான ஒரு வார்த்தை, இயேசு பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், அவர் சபை ஸ்தாபிக்க வரவில்லை. கிரைஸ்ட் கேம் டு சேவ் த சின்னர், நாட் டு எஸ்டாப்ளிஷ் த சர்ச் என்ற பிரபலமான ஒரு சாத்தானுடைய ஒரு பொய்யை உலகளாவிய சபைகள் மத்தியில் நாம் பேசுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு 30 வயதுக்குட்பட்ட ஆண்களும் பெண்களும் சபையை இவ்விதமாக வெறுக்கிறவர்களாகவும் மதிக்க தவறினவர்களாகவும் தனிப்பட்ட வகையிலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாகவும் நினைக்கிறார்கள். குறிப்பாக பெந்தெகோஸ்து சபைகளில் ஒரு போதனை உண்டு, பர்சனல் சேவியர், பர்சனல் சால்வேஷன். அதாவது அந்த மாதிரியான சொற்றொடர்கள் புதிய ஏற்பாட்டில் இல்லை. இயேசு உலகளாவிய எல்லா பாவிகளுக்காகவும் வந்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களை அவர் தமது சரீரமாகிய சபையில் சேர்த்து வைக்கிறார். இதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் ஒரு வரலாற்று சான்றாக ஏற்கனவே படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாக இருப்பது தான் முக்கியம். இதை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பீயிங் எ நியூ கிரியேஷன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக வளர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. அப்படியால் கிறிஸ்தவம் என்பது ஒரு புதிய, எல்லாவற்றிலும் புதிய ஒரு சிருஷ்டியாக உங்களை மாற்றுகிறது. சில உதாரணங்களை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம்
4வது வசனம், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. சகோதரர்களே, இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனம். புதிய சிருஷ்டி சண்டைக்கார யுத்தம் செய்கிற ஒரு சிருஷ்டியாக இல்லை. அவர்களுக்கு இனி சண்டையே இல்லை. ஆகவே அவர்கள் சமாதான பிரியர்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சமாதானம்தான். ஈட்டி கொலை கருவி, பட்டயம் கொலை கருவி. பட்டயத்தால் வெட்டலாம், ஈட்டியால் குத்தலாம். இந்த 2 கருவிகளும் மனிதர்களை கொல்லும். இவைகள் இரண்டும் இரும்பால் ஆனது. இந்த இரும்பை மறுபடியும் உலைக்களத்தில் போட்டு உருக்கி அதை மண்வெட்டிகளாகவும் அரிவாளாகவும் நாம் செய்து கொள்ளலாம். மண்வெட்டியும் அரிவாளும் சமாதான கருவிகள். மண்வெட்டியால் உழவன் தன்னுடைய நிலத்தை வெட்டி வரப்பிடுகிறான். அரிவாளால் நன்றாக விளைந்த கதிரை அறுக்கிறான். இதுவும் இரும்பு தான். மண்வெட்டியும் அரிவாளும் இரும்பு தான். ஆனால் இந்த மண்வெட்டி அரிவாளும் சமாதான கருவிகளாக மாறுது. அது மாதிரி ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்படும் போது அதே முகம், அதே தலைமுடி, அதே உயரம், அதே உருவம், அதே தோற்றம், அதே இரத்த ஓட்டம் எல்லாம் அப்படியே தான் இருக்கான். அப்படியே புதிய சிருஷ்டியாக அவன் எப்படி இருக்க முடியும்? அந்த மனிதனுடைய மனம் மாறிவிட்டது. ஈட்டியை போலவும் பட்டயத்தை போலவும் இருந்த ஆள் மண்வெட்டியை போலவும் அரிவாளை போலும் மாறிட்டான். வெட்டுவேன் குத்துவேன் என்று நின்ற மனிதன் அவன் தலை வணங்கி தாழ்ந்து சமாதானத்தை கொடுக்கிறவனாக மாறுறான். அதனால கிறிஸ்தவம் என்பது ஒரு கொடூரமான ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய பிறரை வெட்டக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக தன் தலை தாழ்த்தி உதவி செய்கிறவர்களும் உண்மை பேசுகிறவர்களும் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களும் தூய்மை உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் நல்லவர்களுமாய் இருப்பது தான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். இதை கேட்டபோது உங்கள் மனது சிலிர்க்கிறது, ஆச்சரியப்படுகிறது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்க தோன்றுகிறது. இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய மாற்றத்தை காட்டுகிறது. சுவாப மாற்றம், குணமாற்றம். எப்பேற்பட்ட ஒரு கொடியவன், எப்பேற்பட்ட ஒரு குடிகாரன், எப்பேற்பட்ட ஒரு சமூக விரோதி, எப்பேற்பட்ட ஒரு தேச துரோகி, எப்பேற்பட்ட ஒரு குடும்ப பகைஞ்சன், ஒரு கொடியவன் மாறிவிடுகிறான். பால் மறந்த குழந்தை கட்டுவிரியனுடைய புற்றிலை கைவிடும் போது அந்த குழந்தையினுடைய மனதில் விஷம் கக்கும். அந்த பாம்பு தன்னை கடிக்கும் என்று அது நினைக்காது. அந்த அளவுக்கு அதனுடைய உள்ளம் கபடமற்று இருக்கும். பாருங்கள், காளை ஒருமித்து படுக்குமா? சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னுமா? தின்னாது. ஆனால் சுவாபம் மாறிவிடும். இந்த இடத்துல நிஜமாக ஒரு சிங்கம் வைக்கோல தின்னதாக சொல்லலை. நீங்களும் நானும் சுவாபத்தை மாற்றிக்கொள்கிறோம். மொடா குடியராக இருந்த மக்கள், 14 கொலைகளை செய்கிறவர்கள், கணவன் வேலைக்கு சென்றவுடனே விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண்கள், முறை தவறி வாழ்கிறவர்கள், மானங்கெட்டவர்கள், சகல அக்கிரமங்களையும் செய்கிறவர்கள், அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். குற்றவாளிகள் மனம் திரும்புகிறார்கள். அவளுடைய குற்றங்கள் சிங்கம் கரடி புலியை போல் இருக்கிறது. அவளுடைய குற்றங்கள் புற்றிலே இருக்கிற சாரை பாம்பை போல இருக்கிறது. நல்ல பாம்பை போல அவளுடைய நாவு இருக்கிறது.
அதை மாற்றுகிறார். இந்த மாற்றம்தான் கிறிஸ்துவுக்குள்ள சபையில் இருக்கிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். புது சிருஷ்டியா இருப்பதே காரியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 830. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை அந்த தோட்ட உரிமையாளர் பாதுகாப்பது போல, அதன் பழங்களை பாதுகாப்பது போல, அதனுடைய ரசத்தை அவர் சேர்த்து வைப்பது போல, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற மனிதன் கடவுளுடைய கண்மணி போல் காக்கப்படுகிறான். அவருடைய கரத்தினாலே அணைக்கப்படுகிறான். தேவன் அவனை காப்பாற்றுவதாக சொல்லுகிறார். ஒரு நல்ல திராட்சை செடியை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். These are the transformation in Christianity. கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் மாறுகிற உங்கள் மனதை இந்த வர்ணனைகள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 833வது பக்கம். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். என்ன சொல்றாரு? இந்த காது உலகத்தையே கேட்டுக்கொண்டிருந்தது, எல்லா அக்கிரமத்தையே கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த கண்கள் சகல அக்கிரமத்தையே பார்த்து கொண்டிருந்தது, அருவருப்புகளையே பார்த்து கொண்டிருந்தது, அசிங்கத்தையே பார்த்து கொண்டிருந்தது. ஒருவன் புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள் வந்து விடும்போது அவனுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடியதாகவும் அவருடைய கண்கள் பரிசுத்தத்துக்குரியதாகவும் மாறுகிறது. எப்படி ஒரு செவிடன் கேட்க ஆரம்பித்தால் சந்தோஷமோ, எப்படி ஒரு குருடன் பார்வை அடைந்தால் சந்தோஷமோ, அவ்விதமாக புதிய சிருஷ்டி புதிய பார்வையும் புதிய கேட்க திறனையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24வது வசனம், பக்கம் 838. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். ஒரு புதிய சிருஷ்டி இயேசு கிறிஸ்துக்குள் வந்து விடும்போது அவனை அவனுடைய வியாதி தாக்கினாலும், அந்த வியாதியிலே அவன் அழிவதாக நினைத்தாலும் கூட கடவுள் என்னை பார்த்து கொள்வார், God is my healer என்ற நினைவிலே அந்த மனிதன் வாழ்கிறான். அந்த தேசத்தினுடைய மக்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாராம். அந்த சபையில் இருக்கிற மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். They won't complain about their diseases. ஏனென்றால் தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்தது நிமித்தம் நோய்களும் அவர்களுக்கு சுகமாயிருக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 839வது பக்கம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதான் அந்த புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே தேவனை துதிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் தலையின் மேலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதான் அந்த புதிய சிருஷ்டியினுடைய குணாதிசயம், அடையாளமாக இருக்கிறது. கவனிங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நற்செய்தி தொடரும். திருமறை நேர நேயர்களே, தேவ அழைப்பு பெற்ற ஆண் பெண் மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தகுதி 18 வயதுக்கு மேல், படிப்பு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு, காலம் 2 ஆண்டுகள், பயிற்சி மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம், விடுதி வசதியும் உண்டு. தொடர்புக்கு பதிவாளர், தேசிய வேதாகம கல்லூரி, த நேஷனல் பைபிள் காலேஜ், நம்பர் 58, சர்ச்சு தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் எண்கள் 938 55 00 881 882 மற்றும் 883 எண்களில்
தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 848வது பக்கம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. எவ்வளவு பெரிதான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணீரிலே விழுந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள், அக்னியிலே விழுந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சபையிலே இருக்கிறீர்கள். 44ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 850, பழைய ஏற்பாடு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒரு புதிய சிருஷ்டி, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதிய ஆறு ஓடுவது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். உங்கள் மீது ஆவியை அவர் ஊற்றுகிறார், உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். சமுதாயத்தில் நீங்கள் மாற்ற அடைந்தவர்களாக இருப்பீர்கள். இதுதான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருப்பதின் அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 867வது பக்கம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில பிறந்த அன்னையிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் நீங்க பழைய சிருஷ்டியா தான் இருக்கீங்க. என்றைக்கு சிலுவை உங்களோடு பேசுகிறதோ, என்றைக்கு சிலுவையில் வடியும் அந்த இரத்தம் உங்கள் பாவத்தை கழுவுகிறதோ, என்றைக்கு இயேசு உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் பெற்று ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறீர்களோ, அதுதான் கர்த்தருடைய அனுக்கிரக நாள், அதுதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒரு உரிய காலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். 40 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு விளங்குகிறது. உங்கள் இருதயம் விசுவாசத்தால் நிறைகிறது. ஆகவே தேவன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் சாம்பலிலே விழுந்து புரள்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு உயர்த்தி அவர்களுக்கு சிங்காரத்தை அளித்தது போல, மண் மேட்டிலே ஓட்டாக தீர்ந்த பானையாக உடைப்பொருளாக இருந்த உங்களுக்கு விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால, ஆனந்த தைலத்தால உங்களை அவர் சுகப்படுத்துகிறார். அவர்கள் கம்பீரத்தோடு களிப்போடு துதியை கொண்டு பாடும்படி அவர்களை ஏவுகிறார். நீங்கள் ஒரு நீதியின் விருட்சத்தைப் போல தேவனுக்கு முன்பாக நிற்பீர்கள். சபையில் இந்த ஆதரவான வசனங்கள் ஒரு புதிய சிருஷ்டியின் அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 66ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 872வது பக்கம், 13வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருந்தால் அதை சுழியிடுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். உலகத்திலேயே நம்மை தேற்றுவதாக இருந்தால், நம்முடைய தாய் தேற்றுவது போல யாருமே நம்மை தேற்ற முடியாது. காரணம், மற்றவர்களுக்கு வலிக்காது, வெறும் வார்த்தை தான் அங்கே இருக்கும். ஆனால் தாய்க்கு உங்களுடைய துன்பம் வலிக்கும். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் சுகமாய் இருப்பீர்கள். ஏன் எருசலேமில் சுகமாய் இருப்பீர்கள்? எருசலேம் நகரத்திலிருந்து
இயேசு சிலுவிலே அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த சிலுவையிலே எருசலேம் நகரத்திலே வடிந்தது. எருசலேம் நகரத்திலே முதல் திருச்சபை கூடி தேவ வார்த்தையை உலகத்துக்கு தந்தது. ஆகவே எருசலேம் நகரம் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகிறது. நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, இதையெல்லாம் கேட்ட நீங்கள் இயேசு ரட்சிக்க மட்டும் வந்தார், சபை தேவையில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகாது. ஏனென்றால் ஒரு புதிய சிருஷ்டியான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சபை இல்லாமல் கிறிஸ்து இல்லை, தாய் இல்லாமல் உடல் இல்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக உங்கள் ஆத்மாவுக்குள்ளே கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். படித்த அந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் மரண நாள் மட்டும் உங்களுக்குள்ளே மாற்றமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டே வருகிறீர்கள். ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்த உடனே இந்த எல்லா தகுதியும் அவனுக்கு வரல. பிறந்த உடனே ஒரு குழந்தை எழுந்து நின்று நடப்பது இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது எல்லா பணிகளையும் செய்யும்படி ஆயத்தமாக்கப்படுகிறது. அவ்விதமாக ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக வளர்ச்சி அடைகிறான். It takes a long time. You need to be transformed. நீங்கள் மாற வேண்டும், உங்கள் குணம் மாற வேண்டும். கிறிஸ்துவ என்பது வெறும் பெயர் மாற்றம் அல்ல. கிறிஸ்துவ என்பது கையில் பைபிள் வைத்திருப்பது மட்டுமல்ல. கிறிஸ்துவ என்பது கழுத்திலே ஒரு சிலுவை அணிவது மட்டுமல்ல. கிறிஸ்துவ என்பது நான் ஒரு கிறிஸ்தவர் என்ற வெறும் எண்ணம் மட்டுமல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை. இட் இஸ் a living experience. அப்படிப்பட்டதான மேன்மையான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, புது சிருஷ்டியா இருப்பதே காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று நாங்கள் படித்தோமே. நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட அற்புதமான எல்லா வசனங்களும் நாங்கள் புது சிருஷ்டியா இருப்பதை எங்களுக்கு காண்பிக்கிறதே. இதை கேட்டு உணரத்தக்கதாக மக்களுக்கு கீழ்ப்படிதலின் ஆவியினை தாரும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டவர்களும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமலை நேர நேயர்களே. சபை, எக்லீசியா, சபையை பற்றியதான ஒரு சிறப்பு செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பார்கள் என்பதை மிக விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் நிஜமாக சாத்தியமாகுமா என்ற ஒரு யோசனை எழும்பலாம். அதாவது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். இது எப்படி முடியும்? ஓநாய் ஆட்டுக்குட்டியை பட்சித்து போடும் அல்லவா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சபையில எல்லா வகையான மக்களும் பாவ மன்னிப்பை பெற்று இணைந்திருக்கும் பொழுது முற்காலத்திலே ஓநாயை போன்று இருந்தவர்கள் இப்போது ஆட்டுக்குட்டியை போல சாதுவாக மாறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் மாற்றம் சபைக்குள் மட்டும்தான் நிகழும். சபைக்கு வெளியே ரட்சிப்பு இல்லை, சபைக்கு வெளியே மீட்பு இல்லை, சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பரலோகம் இல்லை. இந்த நாளிலே இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் கூறும் கருத்து என்ன? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். கேள்வியை எழுதிக்கொண்டு படித்து சரியான பதிலை உடனே எழுதுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் கூறும் கருத்து என்ன? எழுதி கொண்டீர்களா? விரைவாக சரியான பதிலை உடனே எழுதி பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, SMS மூலமாக பதில் அனுப்புகிறவர்கள் உங்களுடைய முழுமையான முகவரியை குறிப்பிடும்படி உற்சாகப்படுத்துகிறோம். போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலமாக பதில் எழுதுகிறவர்கள் உங்களுடைய செல்போன் அல்லது லேண்ட்லைன் போன் எண்ணை குறிப்பிடும்படி உற்சாகப்படுத்துகிறோம். நேயர்களே, நீங்கள் இன்னும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி திருமுழுக்கு பெறாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். வாருங்கள்,
புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?